பெங்களூருவிலிருந்து பத்திரிகையாளர் பிரஜாமூர்த்தி இணைகிறார். சார் வணக்கம். இது இப்படி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் மாட்டி உள்ள அந்த ஆடிட்டோரியமில் சின்னசுவாமி ஸ்டேடியமில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. சலீம், என்ன ஆச்சுன்னாக்க 18 வருஷங்கள் ஆன பேருக்கு ஆர்சிபி ஜெயிச்சு இதாச்சு. ராத்திரி ஒரு மணிக்கு தான் பிளான் பண்ணாரு. என்னாட்டி ஆக்சுவலி ஸ்டேடியம்ல ஒரு இது பண்ணலான்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இது பண்ணலான்ட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க நேற்று டைமிங் எதுவுமே சொல்ல எங்க ஸ்டேடியம்ல மட்டும்தான் ஒரு இது இருக்குது ஃபங்க்ஷனு ஒரு இது பண்ண கொண்டாட்டம் பண்ணிட்டு. அப்புறமா என்ன ஆச்சுன்னாக்க 3 மணிக்கு HAL ஏர்போர்ட்டுக்கு பெருக்கு என்ன ஆச்சுன்னாக்கா கவர்மெண்ட் ஏன்னாக்கா நம்ம அரசியல் எல்லாம் இல்ல கிராண்ட் ஸ்டெப்ல இது பண்ணணும்ட்டு இங்க ஃபங்க்ஷன் ஆயின்னு எல்லாரும் சேர்த்து எல்லாம் மக்கள் எல்லாரும் ஸ்டேடியம் பக்கத்துல இருந்தாங்க. பக்கத்துல இந்த க்ரௌட் இருந்தது. எவ்வளவு இருக்குதுன்னாக்கா ஸ்டேடியம்ல ஓன்ல 11 கேட்ஸ் இருக்குது. ஆனா 3 கேட்ஸ் மட்டும்தான் ஓபன் பண்ணிருந்தாரு. அந்த இதுல என்ன ஆச்சுன்னாக்கா கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 பேர் எடுத்துட்டாங்க. அப்புறம் டோட்டல் இப்போ 11 பேர் இதாயிருக்கு. ஆனா 35 பேர் இப்போ கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அதுல 5 பேர் சீரியஸா இருக்கிறாரு. ஆனா இது ஆக்சுவலி போலீஸ் அண்ட் என்ன இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா, இவங்களுக்கு கோஆபரேட் இல்லாத இந்த மாதிரி இதாயிருக்குது. சரி, இப்போ உயிரிழந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்? அது யார் யார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? கர்நாடகாவை சேர்ந்தவர்களா அல்லது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இதில் அடங்குவார்களா? இல்ல, 3 பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. வம்சின்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அப்புறம் ITBT கார் கோலார் இது நைனான்ட்டு அவ்வளவுதான் இது இருக்குது. நிச்சயமா எல்லாம் இருந்தது. இன்னும் பேர் தகவல் எதுவுமே இதுல வெயிட்டிங் ஃபார் த ரிப்போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் டைம். சார், இப்போ அதிக அளவில் மக்கள் அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே கூடியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ பாதுகாப்பாக கலைஞ்சு போக முடியுமா அல்லது அங்கேயும் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதா? இல்ல அபாயம். அதுல 5 பேர் அபாயத்துல இருக்கிறாரு. இன்னும் மிச்சமே எல்லாம் என்ன இருக்குது எனக்கு இமிடியேட்லி இந்த ஒரு இதான உடனே போலீஸ் கமிஷனர் இது மெட்ரோ என்ன இருக்குது 2 மணி நேரம் நிப்பாட்டாரு. அப்புறம் அங்க இமிடியேட்லி என்ன இருக்குது போர்சஸ் அதர் சைடு இருந்தாரு இல்லையா, அந்த போர்சஸ்ல இது பண்ணிட்டாரு. ஆனாக்க பிஜேபி கட்சி அப்புறம் JDS 2 பேரும் இது என்ன இருக்குது நம்ம அரசியல் தான் இது பண்ணிருக்காரு. ஆனா கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்பு. ஆனாக்கா அவனுக்கு எதனா இது பண்ணணும்ட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி இதானாக்கா ஆக்சுவலி யாரு இது பண்ணது ஆர்கனைசர் எனி லாசஸ் அண்ட் எதானாக்கா ஆனா பிஜேபி அப்புறமா JDS காரு ட்வீட் அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்புறம் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் கூட ஆர் அசோக் விஜயேந்திரா செலவாதி நாராயணசாமி ஆப்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர் சொன்னாரு. இது ஃபைலர் ஃபார் த கவர்மெண்ட் ஃபார் கர்நாடகா. ஓகே, ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எதிர்கட்சி ஜுடிஷியல் என்கொயரி வேணும், நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார், இப்போ விதான் சௌதால முதல்ல என்ன நடந்தது? அங்கிருந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் எவ்வளவு தூரம்? எப்படி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது? உயிரிழப்பு எப்படி ஏற்பட்டது சார்? ஆக்சுவலி விதான் சௌதா சின்னசாமி ஸ்டேடியம் ஓன்லி 1.5 கிலோமீட்டர். சாரி, 1/2 கிலோமீட்டர். ஆனாக்கா ஃபர்ஸ்ட் விதான் சௌதா இது தகவல் யாருக்குமே இல்லை. இதுக்கு 3 மணிக்கு தான் ஒரு இது பண்ணாரு. HAL ஏர்போர்ட்டுக்கு பிறகு யாருக்கு RCB ஸ்பெஷல் ஃபிளைட் HALக்கு பிறகுதா இங்கெல்லாம் கிராண்ட் ஸ்டெப்ல விதான் சௌதால என்ன இருக்குது கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனர் பண்ணணும்ட்டு. அதுக்கு என்ன இருக்கு, முதல்ல எல்லா மக்களும் இவர் ஸ்டேடியம் கிட்டே இருந்தாரு. இங்க விதான் சௌதா கிட்ட கிரிக்கெட் யார் இருந்தாரு அவங்க விட்டுட்டு காலி வண்டி போச்சு, ஒரு பஸ். அந்த பஸ்ல இந்த கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாருன்ட்டு ஒரே மாத்தி கூட்டமாயிடுச்சு. அப்புறம் அங்க ஒரு ஸ்லாப் இருந்தது, வாட்டர் ஸ்லாப். அந்த ஸ்லாப் இதாச்சு.
ஓகே டிஸ்லோகேட் ஆன உடனே என்ன ஆச்சுனாக்க வந்து கூட்டம் இதாட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பாட் டெத் வந்து 2 பேர். ஓகே அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பேருக்கு வந்து டோட்டல் இப்போ வந்து 11 + 1 12 ஆச்சு. ஓகே ஓகே சரி, இப்போ 35 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அதுல வந்து 5 பேர் வந்து ஓகே ஆக்சுவலி சீரியஸ் பண்ணிட்டு தகவல் ஹாஸ்பிட்டலுக்காரு. ஓகே ஓகே சார், இப்போ வெளியே இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்தும் உள்ள ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணலை, உள்ள வந்து ஃபங்க்ஷன் அந்த வெற்றி கொண்டாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுந்தது. துணை முதலமைச்சர் DK சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரு மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? அந்த வெளியே உயிரிழப்பு ஏற்பட்டு கூட அந்த ஃபங்க்ஷன் நிற்காம உள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால. இல்ல அதுக்கு ஒரு இது இருக்குது. 2025ல சாரி 2000 லாஸ்ட் 25 இயர்ஸ் பேக் ஓகே ஒரு இது ஸ்டேடியம்ல வந்து 10 பேர் இறந்துட்டாரு. ஓகே இதே கிரிக்கெட் மேட்ச் ஆனும் போது அங்க வந்து இதே மாதிரி. ஆனா வந்து அந்த மேட்ச் நிக்கல. ஓகே மேட்ச் இதாச்சு. அது கூட எக்ஸாம்பிள் கூட அப்ப கூட 10 பேர் இதான் கூட. அப்புறமா வந்து யார் மேனேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து யார் ஆர்கனைஸ் இருந்தாரு அந்த 10 பேருக்கு வந்து என்ன இருக்குதுன்ட்டு அவங்க தான் வந்து இது கொடுத்தாரு 25 lakhs per head. ஓகே 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 உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you, thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.